ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரவீன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்னடா கண்டென்ட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. என்ன சீரீஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கதை சொல்லட்டுமா? நம்ம சேனலில் நிறையா 90s கிட்ஸ், ஏர்லி 2K கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸும் பார்க்குறீங்க. பட் உங்களுக்குலாம் ஒன்று ஞாபகம் இருக்கா? நம்மலாம் சின்ன வயசில் எவ்வளோ கதை கேட்டிருப்போம். அதுவும் பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறதெல்லாம் நிறையாவே கேட்டிருப்போம். இப்போ இருக்கிற பசங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு கூட தெரில. பேரண்ட்ஸுமே கதை சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. எல்லாருமே நைட்டில் ரீல்ஸ் பார்த்துட்டு படுக்கிறதே இப்போ வழக்கமாச்சிட்டோம். சின்ன பசங்களுக்கும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுத்துட்டோம். அவங்களுமே ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கதை கேட்குறது, கதை சொல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. பெட் டைம் ஸ்டோரிஸ்லாம் இப்போல்லாம் யாருமே கேட்குறது இல்லை. சரி, அதெல்லாம் விடுங்க. ஸ்டோரிஸ் கேட்குறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுமா? க்ரியேட்டிவிட்டி தாட்ஸ் அதிகம் பண்ணணும், க்ரியேட்டிவிட்டி திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும், இமேஜினேஷன் பவர் அதிகம் பண்ணணும். இது மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம இப்போ விட்டுட்டோம். அதுதான் உண்மை. நம்மலாம் ஆனா ஸ்டைல்ஸ் பார்த்து வளர்ந்தவங்க. ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ இதை திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஐடியாலஜி. நான் உங்கள் பிரவீன் உங்களுக்காக கதை சொல்ல போகிறேன். ஸோ அதுதான் இந்த கதை சொல்லட்டுமா அப்படிங்கிற சீரியஸ். நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ண போகிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி ஒரு குட்டி கதையாக சொல்லிட்டு போகலாம். குட்டி கதைன்னா அவர் ஞாபகம் வருமோ? அந்த அவர் எவருன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம ஒரு சின்ன கதையாக இன்றைக்கி சொல்லிட்டு போவோம். ஏன்னா இது இன்றைக்கி ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்னால ஒரு சின்ன கதையை ஆரம்பிக்கலாமா? ஒரு மலை கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு எலக்ட்ரிசிட்டி அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நைட்டானால் எப்பயும் போல் இருட்டிடும். அவங்களுக்கு காலையில் ஆனால் தான் வெளிச்சமாகும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிராமத்துக்கு ஒரு லைட் வியாபாரி வராரு. லைட் சேல்ஸ் பண்ணுறதுக்காக வர்றாரு, கஷ்டப்பட்டு வர்றாரு. அந்த லைட் வியாபாரியை பார்த்துட்டு மக்களுக்குலாம் அப்போல்லாம் லைட் எது இருக்காதுன்னு தெரியாது. இது அந்த காலத்தில் நடக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த லைட் வியாபாரி சொல்கிறாரு, இது மாதிரி இதை வச்சு நீங்கள் நைட்டில் கூட வெளிச்சத்தை வர வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. மக்கள் அந்த காலத்தில் நம்புறதுக்கு மறுக்கிறாங்க. ஏன்னா எப்படிப்பா அது நைட்லலாம் எப்படிப்பா உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்க. ஸோ சரி அப்படின்ட்டு அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, சரி இந்த ஒரு லைட்டை நீங்கள் நைட்டுக்கு வச்சுக்கோங்க, நான் நாளைக்கு காலையில் வாங்கிக்கிறேன். இது நீங்கள் சொல்கிற மாதிரி லைட் எரியல அப்படின்னா நான் இந்த லைட்டை திருப்பி வாங்கிக்கிறேன். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி லைட்டு நைட்டு எரிஞ்சிருச்சுன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த லைட்டை காசு போட்டு வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, இந்த மக்களும் என்ன, சரி ஒரு நாள் தானே ட்ரை பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க. பட் நம்பிக்கை இல்லாமல் சரி கொடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இல்லை. அப்படியே நைட் ஆகுது. நைட் ஆகும்போது அவங்க எப்பயும் போல் இருட்டிடுது. ஸோ அவங்க நார்மல் லைஃப்பில் இருக்காங்க. அவங்க லைட்டில் எதுவும் யூஸ் பண்ணல. அப்போன்னு பார்த்து ஒரு பாட்டிமா வர்றாங்க. ஒரு பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு என்னன்னா இந்த லைட்டை ஆன் பண்ணி பார்த்தா என்ன, ஒரு வேளை லைட் வந்துருச்சுன்னா அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி க்யூரியாசிட்டி. அந்த க்யூரியாசிட்டினால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு லைட்டை அவங்களுக்கு கொடுத்த லைட் எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறாங்க. டக்குன்னு ஒரு வெளிச்சம் அப்படியே சுற்றி ஃபுல்லாக வெளிச்சமாக ஆயிடுச்சு. பாட்டிக்கு அப்படியே ஆனந்தமாக இருக்குது, அப்படியே மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி பக்கத்து வீட்டில் லைட் எரியுது, அதாவது வெளிச்சமாக இருக்குது, எப்படிரா அப்படின்னு பார்த்துட்டு இந்த லைட்டில் வர்றதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் லைட்டை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் லைட் ஆன் பண்ணி பார்த்தா அவங்க வீட்லேயும் லைட் எரியுது. இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க, அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க, இப்படி அடுத்தடுத்து லைட் ஆன் பண்ணுறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா அந்த கிராமமே வெளிச்சம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக காலையில் மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டில் எப்படி லைட் எரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கவங்க, திடீர்னு லைட் வந்துருச்சு அப்படிங்கும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன்னா, இப்படி பெருசாக லைட் வரவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் அந்த கதை. இன்னைக்கு கொஞ்சம் சின்ன கதை தான். ஓகே, இந்த கதையோட பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருந்தால் வரணும். ஃபஸ்ட்டு மாற்றம்ங்கிறது நம்ம மாறினா தான் அடுத்தவங்களாம் மாறுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒரு பொருள். இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானாக சொன்னது தான். இது எங்கேருந்தும் சுட்டது அப்படின்லாம் கிடையாது. எனக்கு மனசில் தோணுது அப்படி சொன்னது. நல்லா இருந்துச்சுன்னா கீழே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நல்லா இல்லைன்னா
சொல்லுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லிட்டு போங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னா சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன், இந்த சீரீஸ் வந்து நீங்கள் ஒத்துழைச்சா மட்டும்தான் நான் வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து நான் டிசைட் பண்ணுவேன். ஏன்னா வந்து நல்லா வியூஸ் போகாமல் போட்டால் அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ வந்து நீங்கள் நிறையா வியூஸ் கொண்டு வந்து லைக் அதிகமாக போட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்து இதோட பெரிய கதையோடு வருவேன், நல்ல கதையோடு வருவேன், டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை பண்ணலாம், நல்லாவே பண்ணலாம். நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்பயும் போல தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.